இது தொடர்ச்சியாக உங்களுக்கு தெரியும், ரெண்டு கட்சியிலுமே இவங்க வந்து அண்ணா பல்கலைக்கழகம்னா அவங்க பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமைம்பாங்க. இது கூடுதலாக இருக்கிறது காரணம் தங்கச்சி, இதில் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதாவது கணக்கில்லாத சகிக்க முடியாத அளவிற்கு மது நிறைந்த மாநிலமாக ஆயிடுச்சு. திரவப்போதையும் திடப்போதையும் அங்கீகரிக்கப்பட்டதாக ஆயிடுச்சு. பள்ளி கல்லூரி வளாகங்கள் வழிபாட்டு தலங்கள்ல எல்லாம் அவங்களுக்கு கஞ்சா வீண் கொக்கைன்னு எல்லாம் தெரியுது. கஞ்சா சாக்லேட்டே பள்ளிக்கூடத்தில். என்னுடைய தங்கைகள் தம்பியெல்லாம் ஆசிரியர்களாக இருக்காங்கல்ல, அவங்க அழுகிறதே நம்ம பிள்ளைகள் எல்லாம் இந்த போதையோடு தான் உள்ளே வருது, படிப்பு என்ன படிப்பிக்கிறதுன்னு கேட்டு அழுததெல்லாம் இருக்குது. இப்போ நாங்குநேரி படுகொலையாகட்டும், எந்த ஒரு செயலை செய்கிறவனும் நிறைந்த போதையில தான் செய்கிறான். சராசரி மனநிலையில் யாரும் அதில் ஈடுபடலை. உங்களுக்கு தெரியும், இப்போ விசாரித்து பார்த்தீங்கன்னா அவர் போதையில தான் பண்ணிட்டு. அப்போ நீங்கள் இந்த போதையை வச்சுக்கிட்டு சட்டம் ஒழுங்குங்கிறதும் சமூக ஒழுங்குங்கிறதும் பெண்களுக்கான பாதுகாப்பு என்பதும் ரொம்ப வேடிக்கையானது, ரொம்ப பிழையானது. அது ரொம்ப பிழையானது. அது அந்த சமூகத்தில் போய் நீங்கள் என்ன நினைக்கணும், இவ்வளோ நிறைஞ்ச போதை இருக்கிற இடத்துல குறைந்த அளவு குற்றம் நடக்குதுன்னா நீங்கள் மகிழ்ச்சி அடைந்துக்கணும். அப்படிதான் இருக்குது. இப்போ இது என்ன, இதுக்காக நம்ம என்ன பண்ணணும், இதை ஒழிக்கணும், இது சரி பண்ணணும்னு நினைக்கிறோம். நம்ம எல்லாருக்கும் இந்த பொறுப்பும் கடமையும் இருக்கிறதா நான் நினைக்கிறேன். அதனால தான் இது மாறி மாறி இந்த ரெண்டு கட்சிகளும் ஒருத்தர் குறை சொல்லிக்கிட்டு சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுன்னு அவங்க ஆட்சியில் இல்லாத போது இவங்கள சொல்றதும், இவங்க ஆட்சியில் இல்லாத போது அவங்கள சொல்றதும். அதாவது தங்கச்சி, எந்த நாட்டில் சட்டம் ஒழுங்குல அதிக கவனம் செலுத்த வேண்டிய நிலைமை இருக்கோ அப்ப மக்கள் நலன்ல அக்கறை செலுத்த முடியாதுங்கிறான். சட்டம் ஒழுங்கையே சரி பண்ணிக்கிற முடியல அப்படின்னா மற்ற ஒழுங்கை எப்படி சரி பண்ணுவீங்க? எது ஒழுங்கா இருக்கும்? எது ஒழுங்கா இருக்கும்? அப்ப அது பச்சை குழந்தைகளுக்கு நான் சொல்ல, பச்சை எதுறது பாதுகாப்புன்னு எதுவுமே இல்லை, பச்சை குழந்தைக்கும் பாலியல் தொல்லைன்னு சொன்னல.